நமது மெரினா பீச்சில பார்த்தீங்கன்னா, முன்காலங்கள்ல ஒரு 40லிருந்து 60 பேர், சில ஆண்டுகள்ல 80 பேர், 90 பேர்லாம் கூட ஆண்டுக்கு இறந்து போறாங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், நெறைய பேர் வந்து எனக்கு நீச்சல் தெரியும். நான் கடல்ல நீந்திருவேன். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வராங்க. ம், ஆனா, இந்த கடல்ல பொறுத்தவரைக்கும் ஒரு ம், பெரிய பினாமினன் இருக்கு. ம், ரிப் கரண்ட். ம், நீங்க கடல் வந்து அப்படியே அமைதியா இருக்கிற மாரி தெரியும். கீழ வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கும். ம். ஸோ நீங்க இறங்குனதும் உங்கள தண்ணி வந்து இழுக்கும். இருக்கும். இழுத்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போயிரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இழுக்குதேன்னு சொல்லி கரைக்கு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. நீங்க வழக்கமான முயற்சிய விட அதிகமா முயற்சி பண்ணுவீங்க. ஓடுற மாரி. ஒரு 2 நிமிஷத்துல நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. திரும்பி பார்ப்பீங்க ஃபுல்லா தண்ணியா தெரியும். ம், டயர்டாவும் இருக்கும். ட்ரை ம். பண்ணி பார்ப்பீங்க முடியாது. தண்ணி வாயில இறங்கிரும், இறந்துருவீங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க கூட நெறைய இருந்திருக்காங்க. நீச்சல் தெரியாதவங்கள பத்தி சொல்ல வேண்டியதில்ல. ம். இன்னொன்னு காவல்துறை சார்பாக ஒரு அ ரெஸ்க்யூ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம நம்ம பீரியட்ல ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சீங்க. அதுல கோஸ்டல் செக்யூரிட்டிக்கு காவலர்கள் இருப்பாங்க. அ நல்ல முறையில அவங்க இந்த மாரி மரணங்கள் இல்லாத வகையில பெருமளவில் ம், பெருமளவில் ம், தடுத்திருக்கிறாங்க. பட் ஒரு ஒரு மரணம் கூட நடத்தக்கூடாது, நடக்கக்கூடாது. ம். மெரினா பீச்ல ஒரு மரணம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில தான் காவல்துறையினுடைய ஒரு திட்டம் இருக்கு. மீதி சில நேரத்துல காவலர்கள் இல்லாத நேரம் மக்கள் ஒத்துழைப்பு குடுக்கணும் முக்கியமா. மக்கள் அது தான் ஆபத்துன்னு தெரிஞ்சா, அத வந்து அவங்க தான் வந்து எஸ், எஸ். கன்சிடர் பக்கத்துல பண்ணணும். போகக்கூடாது ப்ரிவென்ஷன். ம், ம். சில புதிய நம்ம திட்டங்கள் கொண்டு வந்தோம்.